ஸோ இப்போ ரொம்ப சண்டை வர ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லவ்வான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுவும் உண்மை தான். சண்டை வந்துட்டாலும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படியும் புரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். சண்டை எவ்வளோ வேணாலும் போடுங்க, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் வேணும், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத அடுத்தட புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்கிட்ட நம்ம வந்துடணும். காயப்படுத்திக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, அதுவும் ரிலேஷன்ஷிப் ஆகாதுல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் நம்மளை விட்டு போனாங்க, ஏன் இந்த மாதிரி காயப்படுத்தினாங்க, ஏன் கஷ்டப்படுத்தினாங்க, என்னால் முடியல, நான் ரொம்ப ரொம்ப ஒரு சஃபர்லேயே இருக்கேன், ரொம்ப பர்டன், ரொம்ப 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 பர்டன் ஆகிறேன், வந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அதே மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கவலைப்படுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நினச்சதை வந்து விட்டு போயிட்டாங்கன்னு கஷ்டப்படுங்க. பட் ஆனால் நான் சொன்ன ஒரு அர்த்தத்துக்கு அப்பாலாம் இருந்தாங்க, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே வேஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு இன்னோட அதை விட்டுட்டு நியூ லைஃப் ஆரம்பிங்க. ஸோ நியூ வே, நியூ பிகினிங், ஹாப்பி லைஃப். சூஸ் யுவர் பெஸ்ட் பார்ட்னர்.